பாருங்க ட்ரென்ச்சு மெத்தடில் வந்துட்டு நம்ம பள்ளம் எடுத்து மரம் நட்டுருக்கோம். பாக்கு மரமும் பின்ன வாழையும் நட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் வாழை இருக்குது. இப்போ என்னென்னா களை செடி 2 தடவை அடிச்சிட்டோம். இருந்தாலும் களை வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் இப்போ இந்த கவர் போட்டிருக்கோம். ஸோ களை வராமல் இருக்கிறதுக்காக கவர் போட்டிருக்கோம். இது நாங்கள் 3 அடி வாங்கிட்டோம், பத்தலை. அதனால 4 அடி நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த சைட்லாம் போடுறதுக்கு இது பள்ளம். இது பள்ளத்துக்கு நடுவில் 2 சைடும் கவர் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு களை வராதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நாங்களே கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்கில் வந்து பாருங்கள் புது இலை விட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ டார்க் க்ரீனாக. ஸோ நம்ம வாங்கும்போது எல்லோ கலர் தான் இருந்துச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி தான் வாங்கினோம். வீடியோ போட்டிருந்தேன், ஆன்லைனில் தான் வாங்கினோம். பட் இது இப்போ இலை விட்டுருக்கிறது நம்ம வந்து இதுக்கு கொப்ரா கொடுத்தோம். கொப்ரானா ஆட்டு சாணம் கொடுத்தோம். கொடுத்த பிறகு பாருங்கள் இது நல்லா விட்டுருக்கு. ஸோ வச்சு ஒரு 2 months ஆகிருக்கும். அங்கே பாருங்கள் வாழைக்கு இப்போ கொப்ரா கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் வாழைக்கு வந்துட்டு இது டிஏபி, யூரியா பின்ன பொட்டாஷ் மிக்ஸ் பண்ண மிக்சரை கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.